தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கடந்த பிரைம் நியூஸ்ல நிறைய பேர் சூப்பரான ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு புதன்கிழமையான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே போட வேண்டியதை மண்டே தான் போட்டோம். ஒரு சில ஷூட்லாம் இருந்தது. அதனால இப்போ நடுவில் ஒரே நாள் கேப் தான் இருந்தது. அந்த ஒரு நாளில் நான் வந்து ஒரு 10 நியூஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சும்மா புருடா வர்றதுக்கு பதில் இன்னொரு நாள் வெயிட் பண்ணி நல்ல நியூஸாக கொடுக்கலான்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணது மாதிரியே செம நியூஸாக வந்துருக்கு. ஸோ வாங்க வீடியோவில் சூப்பரான டெக் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தோட ஐபி கொஷின்ல நான் 2 கொஷின் கேட்டிருந்தேன். ஒன்று என்னன்னா, இந்த போல் இப்போ நீங்கள் ஓட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த போல் ஆப்ஷனை சீக்கிரமாக அந்த ஜூன் மாதத்துக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு யூடியூப் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போல் ஆப்ஷன் பிடிச்சிருக்கா, இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் மேக்ஸிமம் நண்பர்கள் ஆமாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு, 92% நண்பர்கள் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க எஸ்ன்னு சொல்லி. மீதி ஒரு 8 பேர் சொச்சம் பேர் தான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓட் பண்ணி எல்லாருக்குமே நன்றி. பட் ஒன்று கிடையாதுங்க, 2 ஐபிக்கு வந்து கேட்டிருந்தேன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, டிக்டாக் ஒரு ரியாலிட்டி ஷோவை நடத்த போகிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற 2 ஆப்ஷன் கேட்டிருந்தேன். ஒன்று என்னன்னா, டிக்டாக்கை பேன் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். 85% நண்பர்கள் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கோட் பண்ணியிருக்கீங்க. இரண்டாவதாக ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ரெண்டுமே ஆப்போசிட் தான், பட் ரெண்டுத்துக்குமே ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாரத்துக்கான ஐபி கொஷின் நியூஸை பார்த்துட்டே இருங்க. இன் பிட்வீனில் வந்து கேட்குறேன். முதல் டெக் நியூஸை என்னன்னா, அதுவும் டிக்டாக்கை பற்றி தாங்க. நம்ம லாஸ்ட் வீக் அந்த டிக்டாக்கை பற்றின நியூஸ் எல்லாம் போடும் போது டிக்டாக்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போது 4.2 ரேட்டிங்ல இருந்தது. அடுத்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 டிக்டாக் உடைய ரேட்டிங் பிளே ஸ்டோர்ல குறைஞ்சிருக்கு. அவ்வளோ பேர் போயிட்டு 1 ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க. நானும் ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருந்தேன், யாரும் போய் வந்து ஸ்டாரை கம்மி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி 2 ஸ்டார் இருக்கும்போது கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமும் திரும்ப 1.3 ஸ்டார் இருக்கும்போதும் திரும்பவும் சொல்லியிருந்தேன். இப்போ மேபி இந்த வீடியோ பண்ணும்போது 1.2 கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய ஐபி கொஸ்டினும் அதே தாங்க. என்னப்பா டிக்டாக்கை பத்தி ஐபிக்கான்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு, அதே அடிச்சு விடுவோம். ஸோ டிக்டாக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுத்தீங்க? மேல ஐ பட்டன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போல் கொடுத்துருப்பேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. மே 25ஆம் தேதி ரியல்மி உடைய அஃபிஷியல் ஈவெண்ட் இருக்கு. இவங்க கடைசியில் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் வந்து லாக்டவுன் எடுத்துருவாங்க, ஆஃப்லைனில் ஈவெண்ட் நடத்தினான்னு நினச்சா முடியவே முடியாது, கண்டிப்பாக ஆன்லைன் ஈவெண்ட் தான், கம்மனு ஆன்லைன்லேயே லான்ச் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. 25ஆம் மே அன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாத விஷயத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அதான் வந்து கேட்டிருந்தாரு, நாங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ரியல்மி உடைய டிவி வரப்போகுது. பார்க்கறதுக்கு இந்த டிவி செம்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. லீக்டு ஸ்பெக்ஸ் மற்றும் லீக்டு வெப் பேஜே வந்து இப்போ லைவ்ல இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல தின் பெசல்ஸ்ல இருக்க போது 24 வாட்கான ஒரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் ஆண்ட்ராய்ட் டிவியா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எம்ஐ டிவியோட இது விலை வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது போல லீக்ஸ் இருக்கு. பட் உண்மையிலேயே கம்மியா கொடுத்தாங்கன்னா ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதனால முடிஞ்சதுன்னா உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அன்பாக்சிங் எனக்கு கிடைச்ச உடனே நான் அப்லோட் பண்றேன். கூகுள் மீட் இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ ஆகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் பிசியில் லாகின் பண்ணி பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் கூகுள் மீட் ஒரு வேலை ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுள் மீட்டில் நிறைய பேர் வந்து மீட்டிங்ஸ்லாம் பேசும்போது பேக்ரவுண்ட் ரொம்ப மொக்கையாக இருக்குவா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல. சீக்கிரமாகவே நாங்கள் பேக்ரவுண்டை மட்டும் பொக்கே பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கான பொக்கே எஃபர்ட் சீக்கிரமாக வந்துட்டே இருக்கு. எல்லா மொபைலுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, Antutuல பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்ப்போம். Antutuன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க ஒவ்வொரு பேட்டர்ன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு சிப் செட்டுமே ஒவ்வொரு மொபைலில் எவ்வளோ ஸ்கோர் வந்து கொடுக்குது அப்படின்றது மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுவாங்க. இவங்க அஃபிஷியலாக இது வரைக்கும் லான்ச் ஆன எல்லா ப்ராசஸருடைய பெஞ்ச் மார்க் ஸ்கோரை வச்சு ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஸ்னாப்டிராகனுடைய 865 ப்ராசஸர். அதுக்கு கீழே ரொம்ப தூரம் கழிச்சு வர்றது எக்ஸினோஸ் 990 அப்படின்னு சொல்லக்கூடிய புது ப்ராசஸர். இப்போ சாம்சங் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ராசஸர். அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராசஸரும் வருது. கிரீனும் அப்புறமா தான் வருது. ஸ்னாப்டிராகனுடைய 855 பிளஸ் இருந்தது இல்லையா, அதுவும் அதுக்கப்புறமா தான் வருது. அப்போ 865 அவ்வளோ பவர்ஃபுல்லா. ரியல்மி உடைய X3 ஜூம் அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போன் அடுத்த மாதம் மிட்ல வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா, அவங்க ஷேர் பண்ண ஒரு சில இமேஜ் தான். இங்கிருந்து நம்ம வந்து போட்டோ எடுக்கும்போது நிலால வந்து ஆயா வட சொல்ற அளவுக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. மில்கி வே கூட தெரியுதுன்ற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்திருந்தாங்க. சும்மா காமெடிக்கு தான் வந்து சொல்றேன். பட் அந்த அளவுக்கு க்ளோஸா வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓரளவுக்கு மற்ற எந்த ஸ்மார்ட் போன்லையும் எடுக்க முடியாத அளவுக்கு 60x ஜூம் பண்ணி நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
MIUI 12 இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் Redmi K20, K20 Pro எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில பீட்டா யூசர்ஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ரோல் அவுட்டும் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் மற்ற Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான டேட் இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வர போகுதுன்றது போல சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பான விஷயம் என்ன, Redmi Note 5, Redmi 5 சீரிஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் MI 12 வருது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் MI 12 பற்றின எந்த வீடியோவும் பார்க்கலன்னா நம்மளுடைய வீடியோவும் இருக்குது, மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க. மீடியாடெக் அவங்களுடைய புது ப்ராசரான Dimensity 820 அப்படின்ற ஒரு ப்ராசரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்றாங்க. AnTuTu ஸ்கோரே வந்து 4 லட்சத்துக்கு மேலே வந்ததாகவும் வந்து சொல்றாங்க. குறிப்பா இந்த சிப்செட் அப்படின்றது எந்த ஸ்னாப்டிராகன் சிப்செட்டுக்கு ஈக்குவல் இல்லை அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 765 ப்ராசர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல் இல்லை அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இதில் இருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. Narzo 10 உடைய அன்பாக்சிங் மட்டும் தான் நம்மளுடைய சேனலில் பண்ணேன். 10 எது நான் பண்ணல, பிகாஸ் 10 எது அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற அளவுக்கு அது ஒர்த் இல்லைன்றதுனால தான் வந்து பண்ணல. பட் சீக்கிரமாகவே கம்பேரிசன் ஏதாச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் Narzo 10 வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அன்பாக்சிங்லேயும் நீங்கள் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த 10 ஃபர்ஸ்ட் சேலில் வந்து 70,000 யூனிட்டை வந்து வித்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த ஸ்மார்ட் ஃபோன். சரி, அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அடுத்ததாக வேறு என்னென்ன வீடியோ வேணும் மறக்காமல் அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். Redmi தரப்புல இருந்து லேப்டாப்ஸ் எல்லாம் சீக்கிரமா லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ஜூன் மாதத்துல இருந்து அதுக்குண்டான பிளானிங்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க லான்ச் பண்றதுக்கு. மேபி அடுத்த மாதம் நம்ம Redmi புக்ஸ் சீக்கிரமாவே வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் 10 செகண்ட் தான் 15 செகண்ட் தான் என்னால் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்து வாட்ஸ்அப் தரப்புல வந்து கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்டால வந்து என்ஷூர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் லாகின் பண்ணி உங்களுக்கு இனிமேட்டு வாட்ஸ்அப்பில் 30 செகண்ட்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே அப்டேட்ஸ் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகிடும். IQ நிறுவனம் Z1 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை சைனால அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல Dimensity 1000+ அப்படின்ற அந்த சிப்செட்டை கொடுத்திருக்காங்க. இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5,50,000க்கு மேலே வந்ததா சொல்றாங்க. குறிப்பா இதோடைய விலை அதுதான் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. சைனால லான்ச் பண்ண விலையை நீங்க இந்தியால கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் அந்த விலைக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே விலைக்கு இந்தியால லான்ச் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் கொண்ட அந்த டிஸ்பிளே, கேமர்ஸ்க்காகவே கொண்டு வந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 24,000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரைசிங்லன்னா வேற லெவல்ல இருக்கும். சாம்சங் தரப்புல இருந்து ஏற்கனவே 48 மெகாபிக்சல் கேமரா, 64 மெகாபிக்சல் கேமரா, 108 மெகாபிக்சல் கேமரா வரைக்குமே வந்து சென்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்து 50 மெகாபிக்சல் சென்சர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இது GN1 அப்படின்ற அந்த பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண GW1 இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சென்சர் எல்லாமே மெகாபிக்சல் அதிகமாக இருந்தாலும் ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது போல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க. அதற்காகவே இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி 50 மெகாபிக்சல் கேமராவை லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. OnePlus அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவியை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை கவர் பண்ணல, பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்றதுனால தான். பட் இப்போ அவங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் டிவிஸை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி அடுத்த ஒரு சில மாதங்களில் நமக்கு OnePlus தரப்பு வந்து இன்னொரு அட்டகாசமான ஸ்மார்ட் டிவியை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் 55 இன்ச்க்கான டிவி தான். பட் விலை அதே மாதிரி விலையில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்களான்றதை பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். கடந்த எபிசோடைய சூப்பர் கமெண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார், டென்னிஸ் அப்ராம், ஃபெரோஷியஸ் பரத், இவங்க 3 பேருமே சூப்பரான ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. மற்றவங்க எல்லாருமே நிறைய விதமான ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மற்றும் பல விஷயங்களை கருத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்களில் பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு சில வீடியோஸும் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்ப்பீங்க. இந்த வாரம் நான் ஏற்கனவே ஒரு சில நல்ல நல்ல வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ டெக்னாலஜி.